எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க்குன்னு கம்முன்னு தான் ஏறேன். அப்பா என்ன சோதனை, மறுநாள் ஸ்கூலுக்கு வந்தால் தான் நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு ஞாபகத்துக்கே வருது. வீட்டுக்கு போனால் பேகை தூக்கி அக்காடான தூரமாக போட்டுட்டு விளையாட போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. எப்படா லீவு கொடுப்பாங்கன்னு இருக்கு. கொடுத்த லீவும் சரியாக என்ஜாய் பண்ண முடியலை. எங்கள் அம்மா எனக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருக்குது. அட ஆமாண்டா மச்சான், அப்படியே அம்மாட்ட இருந்து தப்பிச்சு போய் விளையாடலான்னு போனாலும் அங்கேயும் வேணால் சரி பண்ணிடுறான். ஆமாண்டா, நேற்று நானும் விளையாட போயிட்டு சண்டை தான், பயங்கர சண்டையாயிடுச்சு. அப்படியே அசந்து போய் வீட்டுக்கு வந்தாலும் அம்மா ஹோம்ஒர்க் செஞ்சுட்டியான்னு மறக்காமல் கேட்குறாங்க. அதெல்லாம் ஸ்கூல்லே முடிச்சாச்சுமான்னு அம்மாட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு வந்தாக்கா டீச்சர் பெரம்பு குச்சாலே அடி நுறுக்கி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பழகிருச்சுடா மச்சான். பழகணும் பழகணும், நல்லா பழகணும். வருங்காலத்தில் மாடி நீக்கி இதெல்லாம் தேவராசா. ஒன்று செருப்பாலே அடிப்பேன். ஒரு படிக்கிற பையன் பேசுகிற பேச்சா இது, செருப்பு விளக்கமாறுன்னுட்டு. அது சரி, நம்மலாம் இப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று தூங்கலாமா வேணாமான்னு யோசிக்குது, இன்னொன்று தூங்கிக்கிட்டே யோசிக்குது. பின்னாடி பாருண்டா. அடுத்தவங்களை நல்லா குறை சொல்ல கற்றுக்கிட்டீங்கடா. அவளுங்க 2 பேருமே ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க. உங்களை மாதிரி நினைச்சிங்களா? பாடுறா, காக்காவுக்கு எலி சப்போர்ட் பண்ணுது.